என்னடா சொல்றீங்க? டிவிக்கு 98 சீட்ல இருந்து 120 சீட் வாங்குமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. யப்பா சோசியல் மீடியாவே இப்ப சும்மா தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். மக்களே நான் ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படின்னு ஒண்ணு வெளியிடுவாங்க. அது வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் 6:30 மணிக்கு மேல ரிலீஸ் ஆகும். சோசியல் மீடியாவே சும்மா தீப்பத்தி எரியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதுதாங்க இப்ப நடந்துட்டு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு இவ்வளோ சீட் குடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாரி இப்ப எல்லாருமே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சிருக்கு. மறக்காம கதவு போச்சு சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். இந்தியா டுடே மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து எடுத்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல டிவிகேக்கு தான் முதலிடம் கிடைச்சிருக்குதுங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவு வைரல் ஆயிட்டு இருக்குது. எல்லாரும் சோசியல் மீடியால யாரா தற்குறி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சாட்டை துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காப்புல. அதாவது என்ன ட்விட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ குரலி வித்தையா? அதுல அவர் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை எந்த கொம்பம் வந்தாலும் சரிக்க முடியாது என்பதை இந்த தேர்தல் களம் நிரூபிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஆனா எக்ஸிட் போல் ரிசல்ட்ல வந்து அது பிரதிபலிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்லயும் பாத்தீங்கன்னா என்டிகே இப்படி ஒரு தொகுதி ஜெயிக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் சொல்லுது. சின்ன பெரிய படாம பத்திரிகை வந்திருக்காடாவ அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ. மக்களே, எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஓட்டு போட்டு வந்தவங்க எல்லாம் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வைப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு மேல தமிழகத்துல மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாமே எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்குது. எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடந்துச்சோ அங்க எல்லாமே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய நியூஸ் சேனல் எல்லாரும் எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு நியூஸ் சேனலும் பாத்தீங்கன்னா என்னென்ன தொகுதிகள் அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஎம்கே தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வந்திருக்குது. 2வது பிளேஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. டிவிகேக்கு எந்த தொகுதியுமே கிடைக்காது, எந்த தொகுதியுமே வெற்றி பெறாது அப்படிங்கிற சமயத்துல மோஸ்ட்லி எல்லா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்லயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதியில இருந்து 24 தொகுதி அவங்க ஜெயிப்பாங்க, சாலிடா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் எடுப்பாங்க. அதுல வந்து அவங்க பெஸ்ட்னு கூட சொல்லலாங்க. அவங்க எடுத்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா டிவிகேக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியால பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. டிவிகேக்கு எத்தனை சீட் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98ல இருந்து 120 சீட் பாத்தீங்கன்னா சாலிடா டிவிகே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுல தகவல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா 92ல இருந்து 110 சீட் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 22 சீட்ல இருந்து 32 சீட் வரைக்கும் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 4 முனை போட்டி இல்லையா? நாம் தமிழர் கட்சி வந்து இது வரைக்கும் எந்த தொகுதியுமே ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுது. ஒரு சில கருத்து கணிப்புகள் மற்றவைன்னு போட்டு சொல்றாங்க. அது வந்து என்டிகே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரும் மென்ஷன் பண்ணல. அதனால நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு சில கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லியிருந்தோம். அதாவது போன எலெக்ஷன்ல அவங்க 6% வச்சிருந்தாங்க. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா 2-3 வாங்குறதே அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். இவங்களும் பாத்தீங்கன்னா அதே தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2% வர்றதே அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இதுலயுமே இருக்கு. நாம் தமிழர் கட்சி பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் பெருசா எதிர்க்கவே இல்லைங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சா டிவிகேவை தான் போட்டு பொலன்னு பொழந்தறிஞ்சாங்க. அதோட ரிசல்ட் தான் இப்போ வந்து இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல காட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் இப்ப பாருங்க, டிவிகே கிட்டத்தட்ட 98ல இருந்து 120 சீட் வாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்சிஸ் மை இந்தியாவும் இந்தியா டுடேவும் சேர்ந்து எடுத்த இந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப கோயில் குளம் சுத்திட்டு இருக்கிறாப்புல, ஒரு மாதிரி கான்பிடண்டா அவரும் இருக்கிறாப்புல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமைச்சரவை பட்டியலெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை இது வந்து ஒருவேளை பாசிபிள் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வந்து வேற லெவல் கேம் சேஞ்சரா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இன்னும் ஒரு சில கருத்து கணிப்புலாம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கே வந்து ஆட்சி அமைக்குது, ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா ஒரு 20 சீட் 25 சீட் கம்மியா இருக்குது டிஎம்கே விட அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து 24ல இருந்து 28 சீட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப விஜய் அவர்கள் ஒரு வேளை ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஏதாவது எனக்கு வந்து ஒருவேளை, அதாவது நான் சொல்றேன் இந்த மாதிரி சீட்டு வரல, ஒருவேளை பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் 24 சீட்டு தான் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே கூட ஒரு வேளை கூட்டணி வச்சு எனக்கு துணை முதல்வர் கொடுங்கப்பா, நான் வேணா கூட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு உள்ள போனார்னா டிஎம்கேக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை இதெல்லாமே இல்லாமல் டிஎம்கே வந்து சாலிடா ஜெயிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எல்லா கருத்து கணிப்பையும் சேர்த்து பார்க்கும்போது ஆக்சிஸ் இந்தியா, அதாங்க இந்தியா டுடே, அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்புல விஜய் அவர்களுக்கு தான் முதலிடம் கிடைச்சிருக்குது. இப்போ சோசியல் மீடியால ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் நிபுணர்களே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்ல இருக்கிறாங்க.
எப்படா இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா வந்து இந்த டைம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓட்டு பிரியருக்கு அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு 2 ஓட்டு சாலிடா விழுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2 ஓட்டுங்கிறத தாண்டி 1 ஓட்டு அப்படிங்கிறது கம்பல்சரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற குழந்தைகள்லாம் நீங்க தயவு செஞ்சு இந்த வாட்டி விஜய் அவர்களுக்கு போடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி எல்லாம் கேட்டங்காட்டிக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிவி கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் இருக்கு. அதாவது தகவல் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது. இந்த டைம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டும் பாத்தீங்கன்னா அதிகமா டிவி கேக்கு விளையாடுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்திருக்குங்க. அதனாலதான் இந்த கருத்து கணிப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பீப்புள் பல்ஸ் எடுத்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா 125 சீட்ல இருந்து 145 சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதிமுகக்கு பாத்தீங்கன்னா 65 சீட்ல இருந்து 80 சீட்டுங்க. தாவேகாக்கு பாத்தீங்கன்னா 18 சீட்ல இருந்து 25 சீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அது பொதுவாக மற்றவை அப்படின்னு போட்டு 2ல இருந்து 6 அப்படின்னு போட்டிருக்காங்க. அது நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க போதா இல்ல வேற ஏதாவது கூட்டணி கட்சிகள் ஜெயிக்குதா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஆகவே மக்களை இந்த டைம் பாத்தீங்கன்னா டிவிக்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத அவங்க வந்து வாஸ் அவுட் ஆவாங்க, விஜய் எல்லாம் தோத்துருவாப்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க எல்லாம் வாய மூடிட்டு தான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இங்க நடந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா டிவிக்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 தொகுதி 18 தொகுதி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுதுங்க. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 தொகுதி 5 தொகுதி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆகவே வந்து வாஸ் அவுட் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் வந்து டிவிக்கே வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் தான் பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபைனல் ரிசல்ட் எல்லாம் நிறைய பக்கம் மாறி வந்திருக்குதுங்க. ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வந்து இல்லையா, அதோட ரிசல்ட் தான் பாத்தீங்கன்னா தேர்தலையும் அதே ரிசல்ட் பிரதிபலிக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்குது. அந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்குது. மே 4ஆம் தேதி யாரு வின் பண்ண போறா அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரையல் தான் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆகவே மக்களே மே 4ஆம் தேதி ஒரு பயங்கரமான சம்பவம் காத்திருக்குதுங்க. அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை.